அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முஸ்லீம் தனது இரட்சகனுடன். விழிப்புணர்வுள்ள இறை நம்பிக்கையாளர். முஸ்லீமிடம் இஸ்லாம் விரும்பும் முதல் பண்பு, அவர் அல்லாஹ்வை அவனது தகுதிக்கேற்ப ஈமான் கொண்டு அவனுடன் உறுதியான உறவை கொண்டிருத்தலாகும். அல்லாஹ்வின் மீதே நம்பிக்கை வைத்து அவனை சதாவும் நினைவு கூர்ந்து காரணங்களை கையாள்வதுடன் அல்லாஹ்விடம் உதவியும் தேட வேண்டும். அவன் எவ்வளவுதான் உழைத்தாலும் தனது உள்ளத்தின் ஆழத்தில் அல்லாஹ்வின் உதவி உபகாரத்தின் பால் அனைத்து நிலையிலும் தேவையாகிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். உண்மை முஸ்லீமின் இதயம் விழித்திருக்கும், அவரது அறிவுக்கண் திறந்திருக்கும். உலகில் அல்லாஹ்வின் படைப்பினங்களிலுள்ள நுட்பங்களின் பால் அவர் தனது சிந்தனையை செலுத்துவார். இதனால் மறைந்திருக்கும் மகத்தான அல்லாஹ்வின் உதவிதான் இப்பிரபஞ்ச இயக்கத்தையும் மனிதர்களின் அனைத்து பிரச்சனைகளையும் எளிதாக்குகிறது என்று உறுதி கொள்வார். இதனால்தான் அல்லாஹ்வை எல்லா நிலையிலும் நினைவு கூற வேண்டியவராக இருக்கிறார். அவர் அல்லாஹ்வின் மகத்தான ஆற்றலை வாழ்வின் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் உணர்கிறார். இது அவரது ஈமானை பலப்படுத்துகிறது, அவன் மீதே நம்பிக்கை கொள்ள காரணமாக அமைகிறது. வானங்களையும் பூமியையும் படைத்திருப்பதிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலேயும் அறிவுடையோருக்கு நிச்சயமாக பல அத்தாட்சிகள் இருக்கின்றன. இத்தகையோர் தங்கள் நிலையிலும் இருப்பிலும் படுக்கையிலும் அல்லாஹ்வையே நினைத்து வானங்களையும் பூமியையும் அவன் படைத்திருப்பதை சிந்தித்து, எங்கள் இறைவனே, நீ இவற்றை வீணுக்காக படைத்து விடவில்லை, நீ மிக தூயவன், நரக நெருப்பின் வேதனையிலிருந்து எங்களை நீ காப்பாற்றுவாயாக. அல் குர்ஆன் 3வது அத்தியாயம் 190 191வது வசனம். இரட்சகனின் கட்டளைக்கு அடிபணிவார். உண்மை முஸ்லிம் தனது அனைத்து சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வுக்கு முற்றிலும் வழிபட்டு அவனை பணிந்து அஞ்சி நடக்கிறார். தனது விருப்பத்திற்கு மாறாக இருப்பினும் அவர் அல்லாஹ்வின் கட்டளைக்கு முற்றிலும் அடிபணிந்து எந்நிலையிலும் அல்லாஹ்வின் வரம்புகளை மீற மாட்டார். மேலும் அவரது விருப்பத்திற்கு மாற்றமாக இருப்பினும் அல்லாஹ்வின் வழிகாட்டுதலையே ஏற்பார். அல்லாஹ் அவனது தூதரின் வழிகாட்டுதலிலுள்ள சிறிய பெரிய ஒவ்வொரு விஷயத்தையும் எந்தவித பாகுபாடுமின்றி பின்பற்றுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் கொண்டு வந்ததற்கேற்ப தனது மனோ இச்சையை மாற்றிக்கொள்ளாதவரை உங்களில் ஒருவரும் விசுவாசிக்க மாட்டார். ஸஹீஹுல் புகாரி, ஸஹீஹ் முஸ்லிம். ஆனால் இறைவன் மீதும் சத்தியமாக, அவர்கள் தங்களுக்குள் ஏற்பட்ட சச்சரவில் உம்மை நீதிபதியாக அங்கீகரித்து நீர் செய்யும் தீர்ப்பை தங்கள் மனதில் எத்தகைய அதிருப்தியுமின்றி அங்கீகரித்து முற்றிலும் வழிபடாத வரையில் அவர்கள் உண்மை விசுவாசிகளாக மாட்டார்கள். அல் குர்ஆன் 4வது அத்தியாயம் 65வது வசனம். ஈமான் என்பது அல்லாஹ் மற்றும் அவனது தூதரின் கட்டளைகளை முழுமையாக ஏற்று பூரணமாக அடிபணிவதாகும். இந்த இரண்டுமின்றி ஈமானும் இல்லை, இஸ்லாமும் இல்லை. உண்மை முஸ்லிமின் வாழ்வில் அல்லாஹ்வின் நேர்வழியை புறக்கணிப்பதும் அவனது தூதருக்கு மாறு செய்வதும் இருக்க முடியாது. இது தனி முஸ்லிமிடமும் அவருக்கு கட்டுப்பட்ட அவரது குடும்பத்தினர் வாழ்விலும் காணப்படும் சிறப்புத்தன்மையாகும். பாரக்கல்லாஹ் ஃபீக்.